Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா GRTல என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாமா அப்படினு வந்து பார்க்க போறோம். சோ GRTல என்ன ஆஃபர் இருக்கு, என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 கிராம் எடுத்தா 1 கிராம் வெள்ளி ஆஃபர். சோ 1 கிராம்னு நான் எதுக்கு சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா 1 கிராம் நீங்க எவ்வளவு வெயிட் எடுக்கிறீங்களோ இப்போ வந்து 60 கிராம் எடுத்தீங்கன்னா 60 கிராம் வந்து நம்மளுக்கு வெள்ளி வந்து ஃப்ரீயா இருக்கும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெள்ளி வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஜிஆர்டியில் கொடுக்குற ஆஃபர் தான். ஸோ எதனா ஒரு ஃபெஸ்டிவ் ஆஃபர் வரும்போது இந்த மாதிரி ஒரு லான்ச் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே. பட் வந்து எனக்கு பிளானே இல்லை, நான் போய் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய பெனிஃபிட்லாம் கிடையாது. 1 கிராம் வந்து நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்களேன். 1 கிராமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 100 ரூபாய் இன்னைக்கு வெள்ளியோட ரேட்டு. உங்களுக்கு வந்து வெள்ளியில் வந்து எதனா வாங்கணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ அங்கேயே வந்து காயினாக வாங்காமல் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பொருள் வந்து வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டு. ஸோ கொஞ்சம் வந்து அவங்களுக்கு இந்த கிராமை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து உங்களுக்கு வெள்ளி விளக்காவோ இல்லை வெள்ளி ஊதுவத்தி ஸ்டாண்டாவோ உங்களுக்கு என்ன வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து 1 கிராமுக்கு வந்து எடுக்கிறா நீங்கள் 1 கிராம் வெள்ளி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ 60 கிராம் வாங்குறப்ப இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். 60, 30 இந்த மாதிரி வாங்குறப்ப நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 1லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ தீபாவளி வரத்துக்காகவா இல்லை எதுக்காக இந்த வேஸ்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து காயின் வந்து 3% கொடுத்து வாங்கினேன். அது எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ லாஸ்ட்டு வந்து ஆகஸ்ட்டும் செப்டம்பரும் சேர்த்து காயின் வாங்கியிருந்தேன் அந்த சேவிங்ஸு. ஸோ அது வந்து 3%லேருந்து பழையபடி 2%ஆகவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அது வந்து தீபாவளிக்காக ஆஃபர் போட்டிருக்காங்களா இல்லை மறுபடியும் ஏற்றுவாங்களான்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இன்னைக்கு ரேட் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 கிராமுக்கு வந்து 7100 ரூபாய் வந்து ஹைக்கில் வந்து போயிட்டுருக்குது. ஸோ தங்கம் வந்து கொஞ்சம் வந்து ஹைக்கில் தான் வந்து இருக்குது. கொஞ்சம் கவனமாக வந்து நம்ம தங்கத்தை வாங்கணும். ஸோ நாளுக்கு நாள் தங்கம் விலை உயர்வால் நம்ம ஆர்டியில் டெபாசிட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து சொன்னதான். ஸோ 10 டேஸோ இல்லை 15 டேஸோ நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டியில் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 237 ரூபாய் வந்து எடுத்து வச்சோம்னாக்கா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படி வந்து நம்ம 10 நாளைக்கு இல்லைன்னா வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பேங்க்ல போய் டெபாசிட் செய்யலாம். செஞ்சோம்னாக்கா நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு தீபாவளி முடிஞ்சோம் நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆஃபர் இருக்கும். சரிங்களா. நம்மளுக்கு வந்து அந்த ஆஃபரில் நம்ம போய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 237 ரூபா வச்சோம்னா இந்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து 1 கிராம் வந்து சேமிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து 1/2 கிராம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து சேர்த்து வைக்கணும். அதே நான் வந்து 1/4 கிராம் 250 மில்லி நான் எடுக்கிறேன் அப்படின்னா 59 ரூபாய் சேர்த்து வச்சா நம்மளுக்கு போதுமான அளவு. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு சேவிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 1/2 பவுன் அதான் 4 கிராம் நான் எடுக்கிறேன்னா 28,400 ரூபாய் வந்து தேவைப்படும். ஒரு நாளைக்கு வந்து 946 ரூபாய். அதே வந்து 1 பவுன் 8 கிராம் எடுக்கிறீங்கன்னா 56,800 ரூபாய் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 1,893 ரூபா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. இதை விட உங்களுக்கு வந்து 100 மில்லியில் நீங்கள் எடுக்கும்போது நான் 100 மில்லி எப்போவுமே வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இல்லை என்னால் சுத்தமாக சேமிக்கவே முடியாத பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி 100 மில்லிகிராம் வாங்கி வைக்கலாம். ஸோ 100 மில்லிகிராம் வந்து டோட்டலாகவே நம்மளுக்கு வந்து 710 ரூபாய் தான் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 7 ரூபாய் அந்த ஒரு நாளைக்கு 7 ரூபாய் வராது, அதை விட கம்மியாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா. இதான் வந்து ஜிஆர்டியில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு எதனா வந்து தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. Bye.